நல்லா இருக்கிறியாண்ணா? இருக்கிறாமா? ஆனா நான் நல்லா இல்ல. நான் அப்பயே சொல்லணும்னு இருந்தம்மா, ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு பார்த்தேன். போய் மூஞ்சி கட்டாமா, பவுடர் எல்லாம் திட்டு திட்டா ஒட்டுது. சந்திரா, உனக்கு அந்த பையனை தெரியுதா? இல்ல தெரியலையே. அப்ப கிட்ட போய் பாரு சந்திரா, தெரியும். இல்லதான் அவனை போடுங்கண்ணா, நாங்க கூட இருக்கோம். வரவன் பொருள் எடுத்து அவனுக்கு போனான்டா. இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. நான் வரவன் பொருள் எத்தனை வராம வீல் சேர் எத்தனை தானா அதுல உட்காந்துக்கிறேன். உன் கதை தெரிஞ்சுதான் நான் கையில பொருள் குத்தேன். புடிங்க மாதிரி போறாரு. இப்படி முதுகுல குத்துவாங்கிறதுக்கடா முந்தின்னு போனேன். நல்ல ஷாட்னா, காயின் இருந்த இடத்துல ஸ்ட்ரைக்கர் இருக்கணும், காயின் பாக்கெட்ல இருக்கணும். எது ஏன் பாக்கெட்லயா? அண்ணனுக்கு லைட்டா மிஸ் ஆயிடுச்சு, ஆனா அப்படிதான் இருக்கணும். யோ, கால்ல இருந்து ஒரு காயின் கூட போடாம மைனஸ் தான் போட்டுனுக்குற. உன்னை நம்பி எப்படியா நாங்க டோர்னமெண்ட் போறது? தம்பி, தம்மா தூண்டு காயினை தூக்கி அந்த ஹோட்டல்ல போறது பெரிய விஷயம் இல்ல. அவ்வளவு பெரிய ஸ்ட்ரைக்கரை கணக்கா தூக்கி உள்ள போட்டான் பாரு, அதான் பெரிய விஷயம். உங்களோண்டு ரெண்டு யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? கையில காலில் அடிக்க வேண்டியதானையா? உன் யார் மாடு மாதிரி போய் முட்டை சொன்னது? தேவையில்லாம கம்பியிலலாம் வச்சு அசிங்கமா போயிடுச்சு. சந்திரா வேற யாராவது கலாய்க்க போறாங்க, அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. டேய் தம்பி, என்னடா அதுக்குள்ள வந்துட்டா? ஸ்கூல் முடிஞ்சிச்சா? ஆமா, நான் டங்குன்னு ஏதோ மணி சத்தம் கேட்டுச்சு, அதான் ஸ்கூல் முடிஞ்சிச்சு எல்லாரும் வந்துட்டோம்.